இந்த செய்யுள்ள ஞான மார்க்க பாதை எனப்படும் தத்துவார்த்த ஆன்மீக பார்வை கொண்ட ஒரு செயல்முறை தரப்படுகிறது. நாம் முன்பே பார்த்தது போல் கந்தர் அனுபூதி நூல் முழுவதுமே பக்தியும் ஞானமும் கைகோர்த்தே செல்கின்றன. பரம்பொருள் எது, அதனுடன் ஐக்கியமாவது எவ்வாறு? சச்சிதானந்தமே அனைத்து பெயர்கள் உருவங்களின் பின்புலத்தில் உள்ள உண்மை தத்துவம் என்று விளக்கப்பட்டது. அந்த சச்சிதானந்தமாகிய பரபிரம்மத்திற்கு இரண்டு நிலைகள், that is aspects. There are two aspects behind this. அது என்னவென்றால், எல்லாம் கடந்த நிலை எனும் ஆழ்நிலை டிரான்சென்டென்டல் ஆஸ்பெக்ட் பிரம்மம், ஊடுருவிய நிலை எனும் உள்ளார்ந்துள்ள நிலை இமினன்ட் ஆஸ்பெக்ட் ஆத்மா அல்லது உண்மை நான், எல்லையற்ற எங்கும் நிறைந்த எல்லாம் கடந்ததாய் அறியப்படும் பொழுது அது பிரம்மம் என அழைக்கப்படுகின்றது. அனைத்து ஜீவராசிகளிலும் மற்றும் எல்லா பொருட்களிலும் உள்ளார்ந்துள்ளதாய் அனைத்தையும் ஊடுருவிய உண்மை தத்துவமாக அறிவிக்கப்படும் பொழுது பிரம்மமும் ஆத்மாவும் வெவ்வேறான இரண்டு பொருட்களோ தத்துவங்களோ அல்ல, இரண்டு விதமான பார்வை கோணமே. ஒரே உண்மை தத்துவமான பரம்பொருளின் ஆழ்நிலை மற்றும் உள்ளார்ந்த நிலை என்ற இரு பார்வை கோணங்களும் சௌகரியத்திற்காக சொல்லப்படும் இரண்டு பெயர்கள்தான். எனவே ஆத்மாவே பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம் என்கின்றது மாண்டூக்கிய உபனிஷத் மகா வாக்கிய மந்திரம். அருணகிரிநாதர் சிவபெருமானை பிறவாதவர் அழியாதவர் என்று பிரம்மத்திற்குரிய லட்சணங்களுடன் விவரித்து அவரின் புதல்வரான கந்த பெருமானையும் கிட்டத்தட்ட அதே லட்சணங்கள் கொண்ட பிறவான் இரவான் என்றெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார். அமரவதி காவல சூர பயங்கரனே. The description of the Lord, though of Shiva, in the first two lines as birthless and deathless, and also those of Brahman, the absolute. The Lord's son is Lord Murugan, who is also described as without birth and death. Murugan is Shiva himself manifest in another form for the purpose of destroying the Asuras. குகனும் சிவனும் ஒன்றே. குகன் என்றால் இதய குகையில் உரைபவர் என்று பொருள், அதாவது ஆத்மா அல்லது உண்மையான நான். எனவே சிவனார் பிரம்மன், முருகன் ஆத்மா. அயம் ஆத்ம பிரம்மம், ஒரே பரம்பொருள் தத்துவத்தின் இரு அம்சங்களான ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றே. ஆத்மா என்பது பரம்பொருளின் உள்ளார்ந்துள்ள நிலை இமினன்ட் ஆஸ்பெக்ட். இதுவே எஷ்டி என்றும் பிண்டம் இண்டிவிஜுவல் என்றும் அழைக்கப்படுகின்றது. பிரம்மம் என்பது பரம்பொருளின் எல்லாம் கடந்த நிலை டிரான்சென்டென்டல் ஆஸ்பெக்ட். இதுவே சமஷ்டி என்றும் அண்டம் காஸ்மிக் என்றும் அழைக்கப்படுகின்றது. மேலும் ஆத்மாவை தியானிப்பதன் மூலம் அவித்யா என்னும் ஐஞானத்தை அழித்திட இயலும். The ego consciousness will be destroyed. அந்த அவித்யையே சூரபத்மன். அதனால்தான் அருணகிரிநாதர் குகனை சூர பயங்கரன் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது சூரபத்மனுக்கு மரண பயணத்தை தருபவர். எப்படியெனில், சாதகன் முழு ஆர்வத்துடன் ஆத்மாவின் மீது தியானம் செய்ய ஆரம்பித்தவுடன் அது அவித்யையை சூரபத்மனுக்கு மிக பயங்கரமான அச்சத்தை உண்டு பண்ணுகின்றது. சூரபத்மனுக்கு வரப்போகும் மரணத்தை பற்றி பயத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது நம்மளோட ஈகோக்கு அந்த பயம் இப்போ வருது. ஏன்னா முருகனோட கான்சியஸ்னஸ் நம்மளுக்குள்ள வர்றதுனால நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த சூரபத்மன் அப்படின்ற நம்மளோட ஈகோக்கு இப்போ பயங்கர பயம் வருது. ஏன்னா த ஐடென்டிட்டி இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட். அசுரன் உடனே கொல்லப்படுவதில்லை. அதனால்தான் மற்ற செயல்களில் சூரனை அழித்தவன் என்று முருகனை அழைத்தது போல் அழைக்காமல் இச்செயலில் சூர பயங்கரன் என்று அழைக்கின்றனர். சூரனை, அதாவது அவித்யாவை அழிப்பது என்பது மிக நெடிய யுத்தம் செய்ய பின்னரே நடைபெறுகின்றது. முதலில் சூரன் யுத்தத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு கடும் யுத்தத்தை துவக்குகின்றான். அதே போலவே மரண கிளி பிடித்து அழிய போகும் அவித்யாவும் சாதனைகளை எப்படியெல்லாம் துன்புறுத்தி செய்ய போகின்றதென்பதை நாம் பின்வரும் செயலில் காணப்போகின்றோம். After a prolonged practice of meditation, he is able to fix his mind on the self. It is pure contemplation and meditation, dharana and dhyana on the self or the Lord with attributes saguna dhyana, which is sure to awaken avidya, refer to the terror to Surapadma. God is birthless and deathless. He has neither a beginning nor an end. Everything has come from him, is sustained in him and by him, and everything returns or absorbed into him. Such is Lord Shiva, whose greatness is not even known even to Brahma and Vishnu. அப்போ ஒரு அசரீரி ஒலிப்பதை கேட்டனர். யார் பெரியவர் என்று நீங்கள் இருவரும் ஏன் வீண் சண்டை பிடிக்கிறீர்கள்? பகவான் சிவனுக்கு மட்டுமே உங்கள் இருவரின் சக்திகளை பற்றி தெரியும்.
உங்களில் யாரொருவர் இந்த ஜோதி மலையின் அடியையோ முடியையோ காண்பீர்களோ அவரே பெரிய பகவான் ஆவார். பகவான் விஷ்ணு ஒரு பன்றி உருவத்தில் பூமியை தோன்றிக் கொண்டு அச்சோதியின் அடியை காண சென்றார். பகவான் பிரம்மா ஒரு பெரிய அன்னப்பக்ஷி உருவம் எடுத்து அதன் முடியை காண ஆகாயத்தை நோக்கி மேலே பறந்து சென்றார். எவ்வளவு தூரம் அவர்கள் சென்றாலும் அந்த ஜோதி அதையும் கடந்து இருப்பதை கண்டனர். இருவரும் தங்கள் முயற்சியில் தோற்று முற்றிலும் சோர்வடைந்தனர். அதே சமயத்தில் ஒளிமயமானது பகவான் சிவனாக மாறி அவர்களுக்கு காட்சி அளித்தது. அவ்வாறு சிவனாரை கண்டதும் அவ்விருவரின் அகங்காரம் உடனே மறைந்தது. இருவரும் பகவான் சிவனை பெரும் இறைவனாக ஒத்துக்கொண்டனர். உடனே சிவனார் திரும்பவும் அடிமுடி இல்லாத ஜோதியாக மாறி பின் சிறிது சிறிதாக குறுகி ஒரு மலையாக மாறினார். இதுவே திருவண்ணாமலை என்ற கஷேத்திரத்தில் இன்றும் இருக்கும் அருணாச்சல மலை. There is nothing greater than the self or Atman. While the mind is greater than the senses, the intellect is greater than the mind. The greater than the intellect is the Atman. There is nothing greater to it. The self is the sinless ether in the heart, says the Mahanarayana Upanishad. முருகன் பாதங்களில் சரண் புகுந்தால் அவர் அவனுக்கு அடைக்கலம் நல்குவார். தன்னிடம் சரணடைந்த தேவர்களுக்காக சூரபத்மனை கொன்றார். அமராவதி பட்டினத்தை தேவர்களுக்கு திரும்பி பெற செய்தார். தேவர்களை காத்தார், அசுரர்களை அழித்தார். இதன் பொருள் தெய்வீக, அதாவது கல்யாண குணங்களை கொண்டவர்களை, நம்மள மாதிரி சாதகர்களை அவர் காப்பாற்றுகிறார். அசுர குணங்களை, கெட்ட நடவடிக்கைகளை கொண்டவர்களை அவர் அழிக்கின்றார். அதாவது நல்லதை நல்லவர்களை காத்து கெட்டதை கெட்டவர்களை அழிக்கின்றார். மேலும் அவர் நம்மிடம் உள்ள கெட்ட குணங்களை அழித்து நல்ல குணங்களை வளரச் செய்கின்றார். ஆத்மா பாபமற்ற இதே கமலத்திலிருந்து ஆனந்த ஆகாசம் என்று மகாநாராயண உபனிஷத் விளம்புகிறது. அது பயமற்றது. ஆனால் அதற்கு பயந்துதான் நம்மிலிருக்கும் அனைத்து உறுப்புகளும் செயல்படுகின்றன. ஆத்மாவே இதயத்தின், அமராவதியின் ஈஸ்வரன், பாதுகாவலர். தேவர்கள் என்பது இந்திரியங்கள். எப்படி தேவர்கள் அமராவதியை தலைநகராக கொண்டு தேவலோகத்தில் வசிக்கின்றார்களோ அப்படியே இதயத்தை தன் மத்தியில் தலைநகராக கொண்ட உடம்பில் இந்திரியங்கள் வசிக்கின்றன. கந்த பெருமானின் அபரிமிதமான சக்தி சூரபத்மனுக்கு கிளியை தருகின்றது. Thus, it is shown the way of meditation on the self as the great and sinless, as the fearless, as a support of the virtues and the destroyer of the vices in the sadhaka, as a great terror to avidya, that is ego.